الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027 ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக பரீட்சையில் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இபிசி நிறுவனத்தினால் இலவசமாக வகுப்பு தொடரொன்று நடாத்தப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாம் வகுப்பு ஆரம்ப வகுப்பில் நாங்கள் அரபு இலக்கிய பாடம் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த வகுப்பு அறிமுக வகுப்பு ஆரம்ப வகுப்பு என்றபடியினால் நாங்கள் பாடத்தை நடத்த இல்லை. அரபு இலக்கியம் சார்ந்து கடந்த காலங்களில் இவ்வாறு பெறுபேறுகள் வந்திருக்கின்றன. அதிகமான மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒப்பீட்டளவில் அந்த தொகுதிக்குரிய ஏனைய பாடங்களோடு ஒப்பிடுகின்ற போது அரபு இலக்கிய பாடத்தில் சித்தி வீதம் மிக அதிகமாக காணப்படுகின்றது என்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சென்ற வகுப்பில் கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முதல் நாங்கள் அரபு இலக்கிய பாடத்துடைய பாடங்களை கற்பதற்கு இருக்கின்றோம். எனவே நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் ஏதோ ஒரு வகையில் கிடைத்திருக்கும். சில போது நீங்கள் இபிசி நிறுவனத்தின் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, அல்லது சில நேரம் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டோ அல்லது உங்களோட சப்ஜெக்ட் டீச்சரோ அல்லது நீங்கள் இன்னொரு குரூப்பில் இருக்கிற நேரம் அது உங்களுக்கு கிடைத்திருக்கும். இப்போ உங்களோட கையில் இருக்கிற அந்த லிங்கை உங்களோட ஸ்கூலில் படிக்கிற ஏனைய அதாவது ஜூம் கிளாஸ் லிங்கை உங்களோட ஸ்கூலில் உங்களோட படிக்கிற அரபு இலக்கிய பாடத்தை படிக்கிற ஏனைய மாணவ மாணவிகளுக்கு இப்போதான் நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரம் இதுவரைக்கும் குரூப்பில் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும் என்ற அந்த வழிகாட்டில் நான் இன்ஷா அல்லாஹ் கிளாஸுடைய கடைசி டைமில் நான் சொல்கிறேன். அந்த டைமுக்கு நீங்கள் நான் சொல்கிற அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடந்து கொண்டால் போதுமானது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நான் நினைக்கிறேன் ஸ்கூலில் பெரும்பாலும் பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு சில பகுதிகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்? அலகு 1, அலகு 2, அலகு 3 என்று தொடராக படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அல்லது ஒவ்வொரு அலகிலிருந்தும் முதலாம் தவணைக்குரிய பகுதிகளை படிச்சுட்டு போகிற மாணவ மாணவிகளும் இருப்பீங்க. பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும். ஒவ்வொரு அலகிலிருந்தும் முதலாம் தவணைக்குரிய பாடங்களை படிக்கிறது தான் மிக பொருத்தமானது, மிக ஏற்றமானது. ஒவ்வொரு அழகாக படித்து கொண்டு போகிறத விட, ஏன்னா அவரோட டேர்ம் எக்ஸாம் நடக்கிற நேரம் ஏனைய பாடங்களை போல, உதாரணமாக இப்போ இஸ்லாம் பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கிட்டத்தட்ட 30 அலகுகள் 32 அலகுகள் காணப்படுகின்றன. அப்போ முதலாம் தவணைக்கு ஆரம்ப 10 அல்லது 11 அலகுகள் எக்ஸாமுக்கு வரும். அடுத்த தவணைக்கு அடுத்த ஒரு 10-11 அலகுகளோடு சேர்த்து வரும். அப்படி அல்ல அரபு இலக்கிய பாடம் மொத்தமாக 9 அலகுகள் காணப்படுகின்றன. இந்த 9 அலகுகளில் முதலாம் தவணைக்குரியதாக சில பாடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் படிக்கிறது மிக பொருத்தமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் சில பாடசாலைகளில் இன்னும் பாடங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. இன்னும் சில பாடசாலைகளில் பாட ஆசிரியர் இல்லாமலேயே இந்த பாடத்தை தெரிவு செய்த மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு ஒரு கடப்பாடு ஒன்று இருக்குது. நாங்கள் எங்களோட வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக சிலபஸாக கவர் பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை ஒன்று இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் நாங்கள் முக்கியமான பகுதிகளை பார்த்து கொண்டு போவோம். ரைட். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் படிக்கிற பாடம் என்னென்றா அரபு இலக்கிய நயம். சரி, அரபு இலக்கிய நயத்துடைய அறிமுகத்தை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கிறது இருக்கிறோம். ரைட், கொஞ்சம் முடியுங்க. ரைட், ஓகே. ரைட். ரைட். அரபு இலக்கிய நயம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்குதுன்னா, உங்களோட கையில புத்தகத்துல ஒரு ஆரம்ப இரு பந்திகள்ல வந்து அரபு இலக்கிய நயம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் ஒன்று தரப்பட்டிருக்குது. மிச்சம் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லலாம். அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்று சொன்னாலும் ஓகே. ரைட். அப்படி இல்லாட்டி புத்தகத்தில் இருக்கிறது எப்படி, ஆரம்பத்தில் இலக்கியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு விடைய ஒன்று இருக்குது. இலக்கியம் என்றால் என்ன? ஒரு மனிதனின் உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை, மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளையும் அவன் வாழக்கூடிய காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். அந்த இலக்கியம் அரபு சமூகத்திற்குரியதாக அமையும் போது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்றொரு விளக்கம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த வகையில இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடி என்று சொல்வார்கள். காலத்தின் கண்ணாடி. இப்ப கண்ணாடிக்கு முன்னால போய்த்து நாங்கள் நின்றா அதோட தோற்றத்தை எவ்வாறு தெளிவாக எடுத்து காட்டுகின்றதோ அதே போன்றுதான் இலக்கியத்தின் ஊடாக ஒரு காலச்சூழலை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்ப இலக்கியம் என்றால் அதற்குள்ள நிறைய விஷயங்கள் வர. ஏன்னா இப்ப நாடகம் இலக்கிய படைப்புகள்ல ஒன்று. அதே போல சிறுகதைகள், நாவல்கள், அதே போன்று கவிதைகள், பாடல்கள், இவ்வாறு இலக்கியத்துக்குள்ள பல விஷயங்கள் வர. அப்ப நாங்கள் உதாரணமாக ஒரு கவிதை ஒன்று எடுத்துக்கொண்டா அந்த கவிதைக்கு ஊடாக கவிஞருடைய மன உணர்வுகளை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாத போது அவர் வாழுகின்ற காலச்சூழலையும் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில இலக்கியம் என்பது அது தமிழ் இலக்கியமாக இருக்கலாம், அரபு இலக்கியமாக இருக்கலாம், ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வந்து காலத்தின் கண்ணாடி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மனித உணர்வுகளையும் அவன் வாழக்கூடிய காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகமாக இலக்கியம் காணப்படுகின்றது. அப்ப நாங்க அரபு இலக்கிய நயம் என்று பார்க்கின்ற போது இங்க நாங்க முக்கியமாக அரபு மொழியில் அமைந்த சில விஷயங்களை படிக்கிறது இருக்கிறோம். ஓகே, அரபு மொழியில் அமைந்த சில விஷயங்களை படிக்கிறது இருக்கிறோம். அப்ப நாங்க இங்க குறிப்பாக கவிதைகள், உரைநடைகள் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் அதனையும் தாண்டி எங்களுடைய அடிப்படை மூலாதாரங்களாகிய குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கறது இருக்கிறோம். சூறாக்கள், ஹதீஸ்கள், சந்தர்ப்ப துவாக்கள் என்று ஏற்கனவே எங்களுக்கு பரிச்சயமான சில சூறாக்களை, சில ஹதீஸ்களை, சில சந்தர்ப்ப துவாக்களை படிக்கிறது இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த பாடம் வந்து அரபு இலக்கிய நயம் என்றிருந்தாலும் அரபு என்ற சொல் காணப்படுகின்றது. இருந்தாலும் நாங்க படிக்கிறது முழுக்க
தமிழில் தான் படிக்க போகிறோம். எங்களோட மீடியம் என்ன தமிழ் மொழி, ரைட். அதே போன்று எக்ஸாம் பேப்பரும் கூட அரபு இலக்கியம் என்ற அமைப்பில் இருந்தாலும் கூட எக்ஸாம் பேப்பர் 100க்கு 80 புள்ளிகள் வந்து தமிழில் தாராளமாக எழுதியலும், 20 புள்ளிகளுக்கு தான் அரபால் எழுத வேண்டி வரும். அதுவும் மிச்சம் சிம்பிளான இலகுவான வினாக்கள் தான் அந்த 20 புள்ளிகளுக்கும் வருது, ரைட். ஓகே, இப்போ நாங்கள் இந்த அரபு இலக்கிய வரலாறை எங்களுக்கு 5 கட்டங்களாக பிரித்து நோக்க முடியும், ரைட். ஒன்று இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம். இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம் என்பது உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலம் என்று நாங்கள் சொல்வோம். தரம் 10ல் நாங்கள் படிக்கிற வந்து ஜாஹிலியா காலத்தில் அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதைத்தான் படிக்க போகிறோம், ரைட். 11ஆம் ஆண்டுக்கு நீங்கள் போன பிறகுதான் அங்கே நாங்கள் 5 கட்டங்களாக 4 கட்டங்களை படிப்போம். ஒன்று இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலம், அதாவது நுபுவத்துக்கு பின்னரான காலம் என்று சொல்லலாம். அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் என்று சொல்லலாம். அதே போல வஹி வெளிப்பாட்டுக்கு பின்னரான காலம் என்று கூட சொல்லலாம். அதே போல உமையா காலம், அப்பாசியர் காலம், நவீன காலம் என்று 4 கட்டங்களாக பிரித்து தரம் 11ல் நீங்க படிப்பீங்க. இப்ப நீங்க வரலாறு என்று வரக்குள்ள வரலாறு பாடத்திலையும் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் இல்லையா. வரலாறு என்று வரக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருப்பதாக நினைப்பீங்க. அப்படி அல்ல, சிம்பிளாக இந்த வரலாறு என்ற விஷயம் 10ஆம் ஆண்டுல 2.5 பக்கங்களை தான் நீங்க படிப்பீங்க. 11ஆம் ஆண்டுலையும் அதே போன்றுதான் ஒரு 4 பக்கங்களுக்குள்ளாக படிப்பீங்க. அதிலும் குறிப்பாக நாங்க கடந்த கால வினாப்பத்திரங்களை பார்க்கின்ற போது 10ஆம் ஆண்டுல வரக்கூடிய விடயங்களை கொண்டுதான் அதிகமான வினாக்கள் வந்திருக்குது. ஓகேயா, 10ஆம் ஆண்டுல வந்திருக்கின்ற அரபிலக்கிய வரலாறு சார்ந்த ஜாஹிலியா காலம் சார்ந்த வினாக்கள் தான் மிக அதிகமாக காணப்படுகின்றது, ரைட். எனவே நாங்க 10ஆம் ஆண்டுல படிக்கிற இந்த பகுதி மிக முக்கியமான பகுதியாக அமையும் என்பதை மாணவர்களாக நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே கடைசி வரைக்கும் இருந்து நீங்க பாடத்துல தெளிவோடு பெற்றுக்கொள்ளணும்னு நாங்க விரும்புகிறோம், ரைட். ஓகே, ரைட். ஓகே, அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கியம் என்றால் என்ன என்று நான் சொன்னேன். மனித உணர்வுகளையும் அவன் வாழக்கூடிய காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் இலக்கியம். அந்த அடிப்படையில காலத்தின் கண்ணாடி என்றும் இலக்கியம் வர்ணிக்கப்படுகின்றது. அப்ப இலக்கியம் அதுல வந்து பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், உரையாடல்கள், பழமொழிகள் என்று பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இலக்கியம் காணப்படுகின்றது. அப்ப இந்த இலக்கியம் அரபு சமூகத்திற்குரியதாக அமைகின்ற போது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் என்று உங்களுக்கு விளக்கமாக எழுதவும் முடியும். அப்படி இல்லாத போது மிக சுருக்கமாக எழுதலாம். என்ன, அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். சிம்பலா சொல்வதாக இருந்தால் அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் எனப்படும். இது 2019ஆம் ஆண்டு ஓலவல் எக்ஸாம்ல அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு கேட்டு வந்திருந்த. அதே போல சில நேரம் தவணை பரீட்சைகள்ல உங்களோட 1ஆம் தவணை பரீட்சையில அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு கேட்டு வரலாம். எனவேதான் நான் அதுக்குள்ள சொல்றேன். இப்ப 2 மாதிரியும் எழுதலாம். உங்களுக்கு எது மிக இலகு என்று கருதுறீங்களோ அப்படி நீங்கள் எழுதினா சரி. அப்ப பொதுவாக இந்த வரைவிலக்கணம் போதுமானது. அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் எனப்படும் என்று சொன்னாலே போதுமானது. அதை தாண்டி நீங்க உதாரணம் என்று போட்டு அரபு நாவல்கள், அரபு பழமொழிகள், அரபு கவிதைகள், அரபு சிறுகதைகள் என்று ஏதாவது ஒன்றை போடுறது கொஞ்சம் விடைக்கு ஒரு பூரணத்துவத்தை தரும். விலகினா நல்ல திருப்திகரமான ஒரு விடையாக அந்த விடை இருக்கும், ரைட். ஓகே, இப்போ நாங்க வரலாறு வாரோம். வரலாறு வந்து ஒன்று ஜாஹிலியா கால அரபு இலக்கியம் என்று வரலாம், அல்லது இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால அரபு இலக்கியம், அல் குர்ஆன் அருளப்பட முன்னரான அரபு இலக்கியம், நபி அவர்களின் வருகைக்கு முன்னரான அரபு இலக்கியம் என்று அந்த வசன பிரயோகங்கள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் அதுல உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் ஒன்றுதான்.
ஓகே, அப்ப ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தை தான் நாங்க முதலாவதாக பார்க்க போறோம். இப்ப ஆரம்ப காலத்துல அரபு இலக்கியம் எப்போது தோற்றம் பெற்றது என்பதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சரியாக எங்களுக்கு வரையறுத்து சொல்ல முடியாது. ஓகே, இந்த குறிப்பிட்ட ஒரு ஆண்டு குறிப்பிட்டு எங்களுக்கு அரபு இலக்கியம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் மிக தெளிவாக இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக அனுப்பப்பட முன்னரையே அந்த காலத்து மக்கள் அரேபியர்கள் வந்து கவிதைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னரேயே அரபிலக்கியம் சார்ந்த பதிவுகள் காணப்பட்டிருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன. அப்ப இது ஒரு பாயிண்ட் தான். என்னென்றா எப்ப தோற்றம் பெற்றது என்ற ஒரு கேள்வி வந்தால் அதுகளுக்கு சுவராக சொல்ல இயலாது. இருந்தாலும் இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னரேயே அரபு இலக்கியம் தோற்றம் பெற்றிருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. ஓகே, சரி. இப்ப எப்படி அந்த ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கிற நேரம் ஒன்னாவது பாருங்கோ, அரேபியர்கள் ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த அரேபியர்கள் அந்த மக்கள் கவிதைக்கு குறிப்பாக இலக்கியம் என்று வரக்கொள்ள கவிதை மிக உயர்ந்த இடத்தை பிடிக்குது கவிதை. அந்த அடிப்படையில அவங்க இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொன்னா, அப்ப அவ்வளவு தெரியுமா, நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சுக்கிறோ தெரியாது, கோத்திர அமைப்பு இருக்கிற விளங்கினா கபீலான்னு சொல்லுவோம். கோத்திரம் இஸ்லாம் பாடத்துல வார கபீலா. அந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவரை நாங்க ஷேகு என்று சொல்லுவோம். ஷேகு வண்டா கோத்திர தலைவர். அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இந்த கோத்திரமாகத்தான் வாழ்ந்தாங்க. ஓகே, இப்ப நாங்க சொல்வதாக இருந்தால் இப்ப சொல்லக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். சரியா? உதாரணமாக இப்ப முஸ்லிம்களாகிய நாங்க எங்களுக்குள்ள அப்படி பிரிவினைகள் இல்லை. இன்னும் சில சமயங்கள்ல வந்து ஜாதி வேறுபாடுகள் காணப்படுகின்றது போன்று அந்த காலத்துல வாழ்ந்த அரேபியர்களுக்கு மத்தியில உயர்ந்த கோத்திரம், தாழ்ந்த கோத்திரம் என்று அந்த கோத்திரங்கள் காணப்பட்டன. அப்ப இந்த கோத்திரங்கள்ல அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் என்னன்னா ஒரு கவிஞர், சரியா, ஒரு கவிஞர், ஒரு பொயட், கவிதை பாடக்கூடிய ஒருவர் உருவாகினா, தோற்றம் பெற்றால் அவங்க அதை விழா எடுத்து கொண்டாடுவாங்க. விளங்கினா, விழா எடுத்து கொண்டாடுவாங்க. இப்ப அப்படி நடக்கிறதில்லை பொதுவாக. இப்ப எல்லாரும் கவிஞர்கள் தானே, ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற படிக்கிற எல்லாரும் கவிஞர்கள் தான். சரியா? அது கொப்பீட பின்தாளுகள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஓகே, நான் உதாரணமா சொல்றேன். இப்ப வந்து அந்த விழா எடுத்து கொண்டாடுற அளவுக்கு இல்லை. கவிஞர் ஒன்று உருவாகினா அப்படி கொண்டாடுறது இல்லை, ரைட்? ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து தங்களோட கோத்திரத்துல ஒரு கவிஞர் உருவாகினா என்ன செய்வாங்க, விழா எடுத்து கொண்டாடுவாங்க. மட்டுமல்ல, அந்த கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். விளங்கினா, அந்த கவிஞர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், விழா எடுத்து கொண்டாடுவதாக இருந்தால் கட்டாயமாக அங்கே ஒரு கௌரவிப்பு விழா ஒன்று நடக்கும். விளங்கினா, அப்ப கௌரவிக்கப்பட்டார்கள், சங்கைப்படுத்தப்பட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். தரமான கவிதைகளை உருவாக்கினா, இயற்றினா அதற்காக வேண்டி அவர்களுக்கு பல பரிசில்கள் வழங்கப்பட்டிருக்குது, ரைட்? அப்ப அந்த அளவுக்கு கவிதைக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கிக்கிறாங்க. விளங்கினா, மட்டுமல்ல, இப்ப உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்னரேயே அரேபியர்கள் வந்து கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா அந்த காலத்துல எழுதுவதற்கான கருவிகள் இருக்கல்ல. அதே போன்று எழுத வாசிக்க தெரியாத மக்கள் தான் அதிகமானவங்க இருந்திருக்கிறாங்க. எழுதவும் தெரியா, வாசிக்கவும் தெரியா, ரைட்? அதான் நாங்க உம்மி என்று சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஒரு உம்மி நபி என்று சொல்றோம். உம்மி நபி என்றா எழுத வாசிக்க தெரியாத நபி என்றதான் கருத்து. அந்த சமூகமும் கூட எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகமாகத்தான் இருந்திருக்குது. எனவே எழுதுவதற்கான கருவிகளும் போதிய அளவில் இருக்கல்ல. அதிகமானவர்களுக்கு எழுத தெரியா, வாசிக்க தெரியா என்றிருந்த காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, கவிதைகளை மனதமிட்டு பாதுகாத்தாங்க, பாடமாக்கினாங்க. சரியா? அப்ப அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க, ரைட்? அப்ப
ஒரு கேள்வி ஒன்று வரலாம். எப்படி வரலாம்? இஸ்லாத்திய வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் இரண்டை குறிப்பிடுக என்று கேட்டு வந்தால், ஒன்றென்ன? கவிஞர் உருவாகினா, ஒரு காத்திரத்தில் ஒரு கவிஞர் உருவாகினா அதை விழா எடுத்து கொண்டாடுவாங்க. ரெண்டாவது, கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டு அந்த தரமான கவிதைகளை இயற்றியவர்களுக்கு அன்பளிப்புகள் பரிசில்கள் வழங்கப்பட்டன. மூன்றாவது என்ன? அந்த காலத்து மக்கள் கவிதைகளை மனநமிட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்துள்ளனர் என்பதையும் எங்களுக்கு ஒரு சான்றாக எழுதலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, நான் பின்னுக்கால வரக்குள்ள ஞாபகப்படுத்துறேன். ரைட், ஓகே. அப்ப ஜாகிலியா கால மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஷேഖி எனப்பட்ட ஒரு கோத்திர தலைவரின் கீழால் கபீலா என்ற அமைப்புல தான், கோத்திரம் என்ற அமைப்புல தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. எனவே இப்ப அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கையில சரியா இந்த போர், அதே போல குலப்பெருமை, அதே போல பெண்கள், இந்த மூன்றும் தான் மிக முக்கியமான அம்சமாக காணப்பட்டுச்சு. இதை நாங்க ஏன் சொல்றோம்ன்றது பின்னுக்கால படிக்கிற நேரம் விளங்கினா நாங்க போர்கள் என்று சொல்றோம், அதே போன்று குலப்பெருமை என்று சொல்றோம், அதே போன்று பெண்கள், இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ரைட், இந்த மூணு தெளிவா மனசுல பதிச்சு கொள்ளணும். ரைட், ஏண்டா அடுத்த பகுதி நாங்க இப்ப இந்த முதலாவது அழகு முடிஞ்சு அடுத்த பகுதியை படிக்க கொள்ள இந்த மூன்றும் எந்த அளவு தூரம் அவங்களோட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்திக்கிறது அவ்வளவு தெளிவாக விளங்கும். அப்ப ஒன்று என்ன? போர்கள். ரெண்டாவது என்ன? குலப்பெருமை. மூணாவது பெண்கள். குலப்பெருமை என்பது என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க எப்படி வாழ்றாங்க? கோத்திரமாகத்தான் வாழ்றாங்க, அப்படித்தானே? அப்ப கோத்திரமாக வாழக்கொள்ள கோத்திர வெறி கொண்டவர்களாக அவங்க ஈந்திக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோத்திர வெறி. உதாரணமாக நாங்க சும்மா ஊர்வாதம் பிரதேசவாதம் என்று சொல்ற பிரதேசவாதம் மாதிரிதான் இது. விளங்கினா அவளுக்கு? இப்ப அதான் முடியட்டுமா? சார்
ஹைர். பாருங்க அப்ப முக்கியமான 3 விடயங்கள். ரைட். அப்ப நான் உதாரணமா சொல்ல வந்தேன்னா பிரதேசவாதம். இப்ப ஊருக்கு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இல்லை தண்ட ஊரை விட்டு கொடுக்கறதுக்கு. ரைட். நான் உதாரணமாக ஊருட பேர்களை குறிப்பிட விரும்பல. இப்ப உதாரணமா எகட ஊருக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னா அதுகளுக்கு பொறுத்து கொள்ளையில்லாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாங்க இன்னொரு ஆள்கிட்ட ஊருக்கு ஏதாவது நாங்க சொன்னோம்னு சொன்னால் அது ஜீரணிக்க இயலாத பொறுத்து கொள்ள இயலாத ஒரு விஷயம் மாதிரி தான் குலம். குலப்பெருமை காணப்பட்டது. விளங்கினா? தண்ட கோத்திரம் தான் தண்ட குலம் தான் சிறந்தது. ரைட். அடுத்த குலத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அந்த மனப்பாங்கு காணப்பட்டது. இதன் விளைவாக அடிக்கடி போர் நடக்குது, அடிக்கடி யுத்தம். சின்னொரு விஷயத்துக்கும் யுத்தம் நடந்தது மட்டுமல்ல, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெண்களை பெண்களை ஒரு முக்கிய கருப்பொருளாக கருதினாலும் பெண்களுக்குரிய அந்தஸ்த மகிமைய அவங்க கொடுக்க இல்லை. பெண்களை எப்படி நடத்தினாங்க என்றதை நாங்க பார்க்கிற நேரம் பெண்கள் யுத்தங்கள்ல பாடகர்களாக யுத்தங்கள் அடிக்கடி நடக்குது, போர் நடக்கும். எனவே அந்த பெண்களை அந்த போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களை உற்சாகமூட்டுவதற்காக, சரியா, உற்சாகமூட்டுவதற்காக வேண்டி இந்த பெண்களை பாடகர்களாக பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல அந்த போர் வீரர்களுக்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களாக அவங்கள வச்சுக்கிறாங்க. ரைட். அதே நேரம் இந்த பெண்கள் எவ்வாறு நடாத்தப்பட்டாங்கன்னு சொன்னா நடுத்தர பணக்கார வீடுகள்ல அடிமைகளாகவே நடாத்தப்பட்டுக்கிறாங்க. விளங்கினா? அப்ப பெண்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படல. உங்களுக்கு தெரியும், நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, ஜாகிலியா காலத்துல பெண்கள் ஒரு ஆறாக, ஒரு அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டார்கள். பெண்களை உயிரோடு புதைத்தார்கள். அப்படியெல்லாம் வரலாறுகள் இருக்குது. ரைட். ஜாகிலியா காலத்துல ஏனென்று சொன்னா அந்த பெண்கள் போர் செய்ய இயலாது, போர் புரிய முடியாது. எனவே அவங்க என்ன செய்யறாங்க, பெண்களை பெண்களுக்குரிய அந்த கண்ணியத்தை, கௌரவத்தை, அந்தஸ்தை வழங்கல. ரைட். ஓகே. அப்ப இங்கன உள்ள விஷயங்கள் ஒரு விளங்கிக்கும். ஒன்று, இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட ஜாகிலியா கால மக்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னா, ஒரு கோத்திரத்துல ஒரு கவிஞர் உருவாகினா என்ன செய்யற, விழா எடுத்து கொண்டாடுற, அந்த கவிஞருக்கு அன்பளிப்புகள் பரிசில்கள் வழங்கப்பட்டிருக்கிற. அதே போல அந்த கவிதைகள் அக்காலத்து மக்கள் மனநமிட்டு பாதுகாத்தார்கள் என்று ஒரு பாயிண்டோடு பார்த்தோம். அடுத்த பார்த்தோம், அந்த மக்கள் தங்களோட வாழ்க்கையில போர், குலப்பெருமை, பெண்கள் என்ற விடயங்கள்ல தான் கூடுதலாக கவனம் எடுத்துக்கிறாங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னென்றா, இப்ப அந்த தரமான கவிதைகள் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறன்னு சொன்னா கவிஞர்களுக்கு மத்தியில போட்டிகள் நடக்கும். விளங்கினா? கவிஞர்களுக்கு மத்தியில் என்ன நடக்கும்? போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகள் எங்க நடக்கிறன்னு சொன்னா சந்தைகள் காணப்பட்டன. விளங்கினா? சந்தைகள். சரி. இப்ப நாங்க பொலக்கி, அதாவது ஒரு மார்க்கெட், சந்தைக்கு போற காரணம் என்னன்னு கேட்டா பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக போறோம். விளங்கினா? மரக்கறியோ பழங்களோ இல்லாட்டி இணைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகத்தான் நாங்க சந்தைக்கு போறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி அல்ல. குறிப்பிட்ட சில சந்தைகள்ல இந்த கவிதை போட்டிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிற, நடாத்தப்பட்டிருக்குது. நடாத்தப்பட்டு போட்டிகள் மூலம் தரமான சிறந்த கவிதைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற. அப்ப அந்த சந்தைகள் என்ன என்று பார்க்கிற நேரம் ஒன்று உக்கால், அதே போல துல் மஜாஸ், அதே போல மிஜன்னா. இப்ப உக்கால் என்று நான் அரபிலை பிரகட்டில் எழுதிக்கிறேன். துல் மஜாஸ், மிஜன்னா. இந்த அரபு சொல் முக்கியம் இல்லை, நீங்க தமிழ்ல தாராளமாக பாடமாக்கி கொண்டா போதுமானது, ஞாபகத்துல வச்சு கொண்டா போதுமானது. உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா உங்களோட இஸ்லாம் பாட புத்தகத்திலே இன்ஷா அல்லாஹ் வரும். ஓகேயா? நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு செகண்ட் டைம் கடைசிக்கு மாதிரி இல்லாட்டி தேர்ட் டைம் ஆரம்பத்துல மாதிரி இந்த விஷயங்களை படிப்பீங்க. அப்ப நீங்க இங்க படிக்கிறது அங்க உங்களுக்கு கை கொடுக்குது, அங்க நீங்க படிக்கிறது இங்க உங்களுக்கு கை கொடுக்குது. விளங்கினா? இப்ப ஏற்கனவே நாங்க அந்த கபீலான்னு சொன்னோம், கோத்திரம் அண்டு, ஷேகு ஒன்று சொன்னோம், கோத்திர தலைவர் அண்டு. ரைட். அதெல்லாம் இஸ்லாம் பாட புத்தகத்துல ஈக்கிற. அதே மாதிரி இந்த ஜாகிலியா கால சந்தைகள் அதுவும் இஸ்லாம் பாடத்தில் ஈக்கிற. அதே மாதிரி இப்ப அடுத்த நாங்க படிக்க போற முஅல்லகாத் என்ற ஒரு விஷயம் அதுவும் இஸ்லாம் பாடத்தில் ஈக்குது. ஓகேயா? அப்ப
நீங்க இங்க படிக்கிறது உங்களுக்கு அங்க பயனுள்ளதாக இருக்கும். அப்ப நீங்க இதுல 3 இருக்குது, 3ஐயும் நீங்க பாடமாக்கணும் என்று இல்லை, ஆனா உங்களுக்கு அது பாடம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரைட். உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா போன்ற சந்தைகள்ல தரமான கவிதைகள் தெரிவு செய்யப்பட்டன. ஓகே. இப்ப என்ன செய்யறா, இந்த கவிதைகளை தரமான இந்த சிறந்த கவிதைகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளை அவங்க என்ன செய்யறா, பொன்னெழுத்துக்களால் பொறித்து காபாவில் தொங்க விட்டாங்க. ஓகே. இப்ப இஸ்லாம் அறிமுகமாவதற்கு முன்னர் உள்ள காலம் தானே. எனவே அந்த காலத்துல காபா இருந்திருக்குது. காபாவை சுற்றி ஏதோ ஒரு வகையில அவங்க வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரைட். காபாவுக்குள்ள கண்ணியத்தை ஏதோ ஒரு வகையில வழங்கிக்கிறாங்க. ரைட். காபாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொங்க விட்டா, ரைட், அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியின் ஆரம்ப காலங்கள்ல ரசூலுல்லாவும் அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தவர்களும் ஷிஅபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் என்ன செய்யப்பட்டுச்சு, பகிஷ்கரிக்கப்பட்டாங்க. அதாவது முற்றுகையிடப்பட்டு அவங்க சமூக புறக்கணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே எதுல தொங்க விடப்பட்டது, காபாவில தான் தொங்க விடப்பட்டது. அப்ப அந்த காபாவில தொங்க விட்டுற அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயமாக காணப்பட்டது. விளங்கினா? அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த தரமான இந்த கவிதைகள் முஅல்லகாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கவிதைகள் காபாவில தொங்க விடப்பட்டிருக்குது. ரைட். அப்ப அது கேள்விக்கு நிறைய தடவை வந்திக்குதா, முஅல்லகாத் என்றால் என்ன என்ற அந்த கேள்வி நிறைய தடவை வந்திக்குது. இப்ப முஅல்லகாத் என்றால் என்ன என்று கேட்டா, தொங்கவிடப்பட்ட கவிதைகளின் தொகுப்புகள் என்று சொல்ல மேலும், அல்லது தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று சொல்ல மேலும். இருந்தாலும் அந்த கேள்விக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற புள்ளியை பொறுத்து நாங்க எழுத வேண்டிய விடயங்கள் இருக்குது. இப்ப ஒரு புள்ளியா இருந்தா சாதாரணமா தொங்கவிடப்பட்ட கவிதைகளின் தொகுப்புகள் என்று சொன்னாலும் சரிதான், அல்லது தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று சொன்னாலும் சரிதான். ஆனா 2 புள்ளிகள் என்று வரக்கொள்ள கொஞ்சம் விளக்கமாக எழுத வேண்டி வரும். அப்ப எப்படி எழுதலாம்? இப்ப புல்லா எழுதுறதா இருந்தா ஜாகிலியா காலத்தில் சரியா போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும். ஓகே. இப்ப சந்தைகள், போட்டிகள் எங்க நடந்துச்சு? சந்தைகள்ல. என்னென்ன சந்தைகள்? உக்கால், துல்மஜாஸ், மிஜன்னா போன்ற சந்தைகள்ல போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தரமான சிறந்த கவிதைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டன. அவ்வாறு தொங்கவிடப்பட்ட அந்த கவிதைகள் தான் முஅல்லகாத் என்று அழைக்கப்பட்டன. சரியா? ரைட். ஓகே. இப்ப இதுல உங்களோட புக்ல இல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று மீக்குது, நீங்க என்ன நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு தடவை எக்ஸாம் பேப்பர்ல வந்திருந்தேன்னா சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன என்று வந்திருந்த. சபுல் முஅல்லகாத். ஓகே. இப்ப முஅல்லகாத் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, சுருக்கமா சொல்வதாக இருந்தால் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் அல்லது கவிதை தொகுப்புகள் என்று சொல்லுவோம் மேலும். ரைட். இப்ப சபு என்று சொல்லணும் இருக்குதுன்னா நீங்க பாருங்க, சபு அண்டா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? சபு அண்டா என்ன? 7. வெரி குட். ஓகே. சபு அண்டா கருத்து என்ன? 7. வாஹித், இஸ்தானி, சலாசா, அர்பா, ஹம்சா, சித்தா, சபா. அப்ப சபு அண்டா 7. ஓகே. அப்ப இங்க சபுல் முஅல்லகாத் என்றா கருத்து எப்படி வரும்? சபுல் முஅல்லகாத் என்றால் ஓகே, காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். ரைட். அப்ப 7 என்பது என்ன என்பது கீழே வருதா? ரைட். ஓகே. அப்ப காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் 7. ரைட். சரி. அப்ப அதையும் நோட் பண்ணி கொண்டா நல்ல. சபுல் முஅல்லகாத் நீங்க தமிழ் எழுதுங்களா, உங்களுக்கு அரபுல எழுதுற கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி சபுல் முஅல்லகாத் என்று போட்டு நீங்க ஒரு டேஷ் ஒன்று பண்ணி காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று எழுதி கொண்டா போதுமானது. ரைட். ஓகே. அப்ப முஅல்லகாத் என்றால் என்னன்னு தெரியும். இப்ப நாங்க சொன்னோம் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகளைத்தான் முஅல்லகாத் என்று சொல்றோம். இருந்தாலும் இன்னும் ஒரு கருத்தொண்டு இருக்குது, அதை சும்மா நோட் பண்ணி கொண்டு போனா போதும். என்ன?
காபாவில் மாத்திரமல்ல, அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வீடுகளின் கூரைகளிலும் அதே போல மன்னர்களது மாளிகைகள்லையும் கவிதைகளை தொங்க விட்டாங்க. விளங்கினா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், அக்காலத்து மக்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் அவங்க கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? என்ன, ஒரு கோத்திரத்துல ஒரு கவிஞர் உருவாகினா விழா எடுத்து கொண்டாடுவாங்க, அந்த கவிஞரை கௌரவிச்சு பாராட்டுவாங்க, அந்த கவிஞருக்கு அன்பளிப்புகள் பரிசுகளை வழங்குவாங்க. அந்த கவிஞர் மட்டுமல்ல, அக்காலத்து மக்கள் வந்து கவிதைகளை மனநமிட்டு பாதுகாப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல அவங்களோட வீடுகள்ல என்ன செய்வாங்க, அவங்களும் கிடைக்கின்ற கவிதைகள், ஏதோ ஒரு வகையில யாராவது எழுதியிருந்த கவிதைகள் கிடைச்சா அந்த கவிதைகள் என்ன செய்வாங்கன்னா தொங்க விடுவாங்க. ரைட்? வீடுகள்ல சாதாரண மனிதர்கள் தொங்க விடுவாங்க. அதே போன்று அந்த காலத்துல வாழ்ந்த முக்கியமானவர்கள், ரைட், அவங்க வந்து அவங்களோட மாளிகைகள்ல தொங்க விடுவாங்க. அப்ப வெறுமனே காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் மாத்திரம்தான் முஅல்லகாத் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருக்கிறாங்க. அதை நீங்க சும்மா லைட்டா ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். நாங்க முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேட்டா, தாராளமாக காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் எழுதினா போதுமானது. ஆனா நீங்க விளங்கிக் கொள்ளணும், வெறுமனே காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் மாத்திரம்தான் முஅல்லகாத் என்பது அல்ல. மாற்றமாக அக்காலத்துல வாழ்ந்த சாதாரண மக்களும் கூட தங்களுடைய வீட்டு கூரைகளிலும் அதே போன்று மன்னர்கள் தங்களுடைய மாளிகைகளிலும் தரமான கவிதைகளோ இல்லாட்ட அவங்களுக்கு கிடைக்கின்ற கவிதைகளையோ என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. இவ்வாறான ஒரு மரபும் காணப்பட்டிருக்குது. எனவே காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் மாத்திரம்தான் முஅல்லகாத் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சும்மா லைட்டா ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமா? ரைட், ஓகே. இப்ப இந்த முஅல்லகாத்துல காணப்படக்கூடிய கவிதைகளின் பண்புகள், அதோட தரம் என்னன்னு பார்க்கிற நேரம் அது வந்து அதுல ஒரு கேள்வியாக வரும். நாங்க இன்ஷால்லா பிறகு பார்ப்போம். அந்த கவிதைகளோட பண்புகளை பார்த்தா, கவிதைகளோட தரத்தை பார்த்தா உண்மையிலேயே எதுகை மோனை சிறப்பாக பேணப்பட்டு இருக்கும். விளங்கினா? அந்த கவிதைகளோட பண்புகள் என்னன்னு பார்த்தா, ஒன்று எதுகை மோனைன்றது உங்களுக்கு புதிய விஷயம் அல்ல. ரைட்? கவிதைகள்ல வரும். ஓகே, கவிதையோட ஆரம்ப 2 வரிகளும், ஆரம்ப 2 வரி இல்லாட்டி அடுத்த வரிகள் ஒரே மாதிரியாக ஆரம்பிச்சேன்னு சொன்னா நாங்க எதுகை மோனைன்னு சொல்றோம் இல்லையா? ரைட், ஓகே. எதுகை என்றால் என்ன, மோனை என்றால் என்னன்றது நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப முஅல்லகாத் கவிதைகள்லையும் வந்து எதுகை மோனை சிறப்பாக பேணப்பட்டு இருக்கும். அதே போல உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக இருக்கும். விளங்கினா? அது அரபு மொழியில பாண்டித்யம் உள்ளவர்கள் அந்த கவிதைகளை வாசிக்கின்ற போது அவங்களோட உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக அந்த கவிதைகள் காணப்படும். கவிதைக்கு ஒரு சக்தி ஒன்றுகிறது, தெரியும் தானே? இப்ப நீங்க தமிழ்லையும் கவிதை இயற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க, கவிதையை ரசிச்சு உணர்வோட வாசிப்பவங்களும் இருப்பாங்க. அப்படி வாசிக்கிறவங்களோட உள்ளத்தை அது என்ன செய்யும், ஈர்க்கும். அதே போலதான் அந்த காலத்து முஅல்லகாத்துடைய கவிதைகளும் உள்ளத்துக்கு கவர்ச்சி மிக்கதாக காணப்பட்டன. ரைட்? அப்படி இருந்தாலும் கூட ரைட், அந்த கவிதைகள்ல காணப்பட்ட கருத்துகள், உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் விரசம் நிறைந்தவைகளாக காணப்பட்டன. அப்ப நீங்க யோசிக்கலாம், விரசம் என்றா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். விரசம் என்பது ஒழுக்கத்துக்கு முரணான அம்சங்கள் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். அதாவது உங்களுக்கு தெரியும், பெண்கள் ஒரு முக்கிய கருப்பொருளாக காணப்பட்டதன் காரணமாக பெண்கள் பற்றிய வர்ணனைகளின் போது அங்கு வந்து வரம்பு மீறியதாக அந்த வர்ணனைகள் காணப்பட்டிருக்குது. ரைட்? அப்ப இது மட்டுமல்ல, இன்னும் சில பண்புகள் இருக்குது, நான் பிறகு சொல்லித்தாரேன். ரைட்? அப்ப முஅல்லகாத் கவிதைகளின் பண்புகள் என்று வரக்குள்ள உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக இருக்கும், எதுகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும், சூழலில் இருந்து பெறப்பட்ட உதாரணங்களை கொண்டு இருக்கும். எவ்வாறுதான் சிறப்பானதாக இருந்தாலும் கூட அந்த கவிதைகளோட கருத்துகள் எல்லாம் விரசம் நிறைந்தவைகளாக காணப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே. இப்ப யாரு இந்த முஅல்லகாத் என்ற இந்த கவிதை தொகுப்புகள்ல யாருடைய கவிதைகள் காணப்பட்டன என்ற ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. ஓகேயா? யார் யாருடைய கவிதைகள் காணப்பட்டிருக்குது என்று பார்க்கிற நேரம் ஒன்று லபீத் இப்னு ரபியா, அதே போல அடுத்த யாரு, ஜுஹைர் இப்னு அபி சுல்மா,
அதே மாதிரி இம்ரவுல் கைஸ், தர்ஃபத் இப்னுல் அப்த், அம்ர் இப்னு குல்சூம், அந்தரத் இப்னு ஷத்தாத், அல் ஹாரிஸ் இப்னு ஹல்ஸா என்று 7 பேருடைய கவிதைகள் தான் அந்த முஅல்லகாத்தில் காணப்பட்டன. ரைட். இப்ப 7 பேரும் பாடமாக்கணுமா என்ன நீங்க யோசிப்பீங்க, என்னடா இது அரபு இலக்கிய பாடம் லேசு லேசுன்னு சொல்ற, இப்ப 7 பேரை பாடமாக்குறது ஏழுமா அன்னு கேட்டா, அப்படி 7 பேரை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 பேரையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். நீங்க என்ன செய்யலாம்டா, மிக முக்கியமாக இவர்ட பேரை பாடமாக்கணும். யார் அவரு? இம்ரவுல் கைஸ். அவட பேரு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். ஏண்டா பாடமாக்கல் நேசி இவர்ட கவிதை முக்கியமான இடத்தை பிடிச்சிக்குது. ரைட். ரைட். ஓகே. இம்ரவுல் கைஸ். ரைட். அதே நேரம் அதோட சேர்த்து நீங்க விரும்பின இன்னொரு ஆளுட பேரை பாடமாக்கி கொண்டா போதும். அதுல லபீத் இப்னு ரபீஆ அண்டு பாடமாக்குற லேசா இருந்தா நீங்க அப்படி பாடமாக்கி கொள்ளலாம். அல்லது ஜுஹைர் இப்னு அபி சுல்மா அவட்ட பேரை பாடமாக்க லேசன்னா நீங்க அவட பேரை பாடமாக்கி கொள்ளலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. எப்படியோ இம்ரவுல் கைஸ் என்ற கவிஞருடைய பெயருடன் இணைந்ததாக நீங்க இன்னொரு ஆளுட பெயரோட பாடமாக்கி கொண்டா போதுமானது. ஏண்டா இந்த 7 பேர்லையும் இம்ரவுல் கைஸுடைய கவிதைகள் தான் மிக முக்கியமான கவிதைகளாக காணப்படுகின்றன. ரைட். நாங்களும் படிச்சுக்கிறோம் இவட கவிதைகள். அரபால எழுத வருமா? எங்க பேப்பர்லையா? ஓ, அண்ணா முழு பேப்பரும் அரபால ஏண்டா கேக்குறீங்க? இல்ல, இவங்கள பேரு அரபால எழுத வருமான்னு கேட்டேன். இல்ல 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 அப்படி இல்ல. ரைட். ஓகே. நீங்க இப்ப நான் இந்த அரபிக்கு இதோட புக்லயும் இருக்கும். லபீத் இப்னு ரபீஆ, ஜுஹைர் இப்னு அபி சுல்மான் எல்லாம் அரபால இருக்குது. ஆனா நீங்க தாராளமா தமிழ் எழுதலாம். ரைட். இம்ரவுல் கைஸ் விளங்கினா அண்டு தமிழ்ல நீங்க எழுதலாம, அது பிரச்சனையே இல்லை. ஓகே. சரியா? ரைட். ஓகே. ரைட். இப்ப இவங்கள்ல ரைட் இம்ரவுல் கைஸ் கவிதைகள் தான் மிக முக்கியமான கவிதைகளாக காணப்பட்டிருக்குது. ரைட். அப்ப இவ்வாறு காபாவுல தொங்கவிடப்பட்ட இந்த கவிதைகள் உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டன. உமையாக்களின் ஆட்சி காலம் என்றா உங்களுக்கு தெரியும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்கிறாங்க. ரைட். ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகின்றார். அவரை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த 4 ஹலீஃபாக்களும் ஆட்சி செய்த அந்த கால பிரிவை நாங்க சொல்லுவோம் அல் குலஃபாவு ராஷிதூன் என்று சொல்லுவோம். விளங்கினா? அந்த ஹிலாஃபா ராஷிதா, அந்த 4 ஆட்சியாளர்களையும் குலஃபாவு ராஷிதூன் என்று சொல்லுவோம். அந்த ஆட்சியை நாங்க ஹிலாஃபா ராஷிதான்னு சொல்லுவோம். இவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு முடிகிறதோடே தான் உமையாக்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்குது. அப்ப ஜாகிலியா கால கவிதைகள் ரசூலுல்லாஹ் காலத்திலேயோ இந்த குலஃபாவு ராஷிதூன் கண்ட இந்த 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலங்களிலேயோ என்ன செய்யப்படல, தொகுக்கப்படல. மாற்றமாக இப்ப தொகுக்கப்பட்டது உமையாக்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டன. ஏண்டா இந்த கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு கவிதைகள்ல பெருசா ஒன்று மீக்கல்ல. கவிதை உள்ளத்துக்கு கவர்ச்சியானது தான். கவிதை அதே நேரம் விரசம் நிறைந்தவைகள் தான். ரைட். கவிதைகள்ல சூழல் உதாரணங்கள் எல்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் கூட ரைட், என்னதான் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த கவிதைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவே இல்லை. குலஃபா ராஷிதூன் கண்ட காலத்திலேயும் இந்த கவிதைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவே இல்லை. ஆனா பிற்பட்ட காலத்துல உமையாக்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பிச்ச பிறகுதான் திருப்பவும் இஸ்லாத்தை விட்டு தூரமாகின காரணத்தினால இந்த எதுல ஈடுபாடு காட்டினாங்க, ஜாகிலியா கால கவிதைகள்ல ஈடுபாடு காட்டினாங்க. எனவே அவங்களோட கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்தாங்க. சரியா? ரைட். அப்ப இதோட முதலாவது அலகு முடிவடையுது. விளங்கினா இப்ப உங்களுக்கு? அப்ப நாங்க இன்னைக்கு கிளாஸ் முடியல. ரைட். இன்னும் முக்கியமான அடுத்த பகுதி மீக்குது. ரைட்.
இருந்து படிச்சுட்டு போங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது என்ன, இலக்கியம் என்றால் என்னென்று பார்த்தோம், அரபி இலக்கியம் என்றால் என்னென்று பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அரபி இலக்கிய வரலாறு பார்த்தோம். அரபி இலக்கிய வரலாற்றுடைய ஆரம்ப காலத்தைகளுக்கு சரியாக கூற முடியாவிட்டாலும் இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னரையே அரபி இலக்கியம் காணப்பட்டிருக்குது என்பதற்கான ஆதாரங்களுக்கு ரெண்டு பார்த்தோம். அப்ப இஸ்லாம் அறிமுகமாக முன்னர் ஜாஹிலியா கால மக்கள் அல்லது அரேபியர்கள் கவிதைக்கு அல்லது இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க என்ற ஆதாரங்களோடு பார்த்தோம். அதே போன்று அடுத்ததாக பார்த்தோம் என்ன, அக்காலத்து மக்கள் பின்வரும் 3 அம்சங்கள் மீது தங்களோட கவனத்தை செலுத்திக்கிறாங்க. அந்த கருப்பொருள் என்று சொல்றது, ஒன்று போர், அடுத்தது குலப்பெருமை, அடுத்தது பெண்கள். பெண்கள் அக்காலத்துல எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்றால், அவங்க யுத்தங்கள்ல பாடகர்களாக பணியாளர்களாக அமர்த்தப்பட்டார்கள். அதே போன்று நடுத்தர பணக்கார வீடுகள்ல அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அக்காலத்துல உக்கால் மஜாஸ் மிதன்னா போன்ற சந்தைகளில் கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை போட்டிகள்ல தெரிவு செய்யப்படுகின்ற தரமான கவிதைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டிருக்குது. இவ்வாறு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகளை நாங்க முஅல்லகாத் என்று சொல்லுவோம். முஅல்லகாத், இந்த முஅல்லகாத் என்ற சொல்லு முன்னால சபுல் முஅல்லகாத் என்று வந்தால் அது 7 என்ற கருத்துல வாருது. சபுண்டா 7. எனவே காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று சொன்னால் ஓகே. அப்போ ஒரு கருத்து ஒன்று இருக்குது, என்னென்றா முஅல்லகாத் என்பது வெறுமனே காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் மாத்திரமல்ல, மாற்றமாக சாதாரண மக்களுடைய வீடுகளிலும் மன்னர்களுடைய மாளிகைகளிலும் தொங்கவிடப்பட்ட கவிதைகளும் கூட முஅல்லகாத் தான் என்ற கருத்தை கொண்டிருப்பவர்களும் இருக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக பார்த்தோம், இந்த முஅல்லகாத்தில் காணப்படக்கூடிய கவிதைகளின் பண்புகள். இந்த கவிதைகள் உள்ளத்துக்கு கவர்ச்சியானதாக இருக்கும், ஆனால் விரசம் நிறைந்தவைகளாக காணப்பட்டது என்பதை பார்த்தோம். அடுத்த முஅல்லகாத், அதுல முக்கியமாக 7 கவிஞர்களுடைய கவிதைகள் தான் காணப்படுகின்றன. அந்த 7 பேரையும் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கட்டாயமாக குறைந்தபட்சம் நீங்க 2 பேர் தெரிந்திருக்க வேண்டும். எக்ஸாமுக்கும் 2 தருக, 2 பேரை குறிப்பிடுகான்னு தான் வாரது. அந்த அடிப்படையில இம்ருல் கைஸ் மிக முக்கியமான ஆள். ஏண்டா அவருடைய கவிதைகள் தான் மிகவும் பிரபல்யமான கவிதைகள். அந்த அடிப்படையில அவருடைய பேரையும் அதோடு உங்களுக்கு மன்னமிடுவதற்கு இலகுவான இன்னொரு ஆளுடைய பேரையும் நீங்க என்ன செய்யணும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட், ஓகே. கடைசியா பார்த்தோம் என்ன, காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டன என்றதை பார்த்தோம். ரைட். இப்ப அங்கலவாறு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னண்டா, புக்ல தொடர்ந்து பாருங்க, நாங்க இதை பார்த்துட்டு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அகுராலு அஷ்ஷிஅரில் ஜாஹிலி. ரைட், அதான் டைட்டில், தலைப்பாக போடப்பட்டிருக்கும். அதாவது ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள். ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் தான் நேரடி கருத்து. அகுராலண்டா குறிக்கோள்கள். உங்களோட புக்ல நீங்க தாராளமா நோட் பண்ணிக்கொள்ளலாம். அகுராலண்டா கருத்து குறிக்கோள்கள். அஷ்ஷிஅரில் ஜாஹிலியன்னா ஜாஹிலியா கால கவிதை. அப்ப ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் என்ற கருத்துல தான் வரும். ஆனா சில நேரம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் என்று மட்டும் வராம ஜாஹிலியா கால அரபி இலக்கியத்தின் உள்ளடக்கம் என்று வரலாம். சரியா? நோக்கங்கள் என்று வரலாம், வடிவங்கள் என்று வரலாம், பிரிவுகள் என்றெல்லாம் வரலாம். வெறுமனே ஒரு சொல்ல மட்டும் நீங்க பாடமாக்கி கொண்டா வேற வித்தியாசமான சொல்லொண்டு வரக்கொள்ள நீங்க யோசிப்பீங்க. எனவே ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் என்று வந்தாலும், ஜாஹிலியா கால அரபி இலக்கியத்தின் உள்ளடக்கங்கள் என்று வந்தாலும், வடிவங்கள் பிரிவுகள் என்று வந்தாலும் எல்லாமே கீழே வரக்கூடிய இந்த அம்சங்கள் தான். என்ன? அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் ரசா, அல் மதஹ், அல் கஸல், அல் ஹிஜா, அல் வசுப், அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா. அதோட சேர்த்து இன்னும் சில சொற்கள் நான் சொல்லித்தாரு. ஓகே. இப்ப இது கட்டாயமாக நீங்க பாடமாக்கணும். சரியா? இதுல எக்ஸ்கியூஸ் இல்ல. விளங்கினா? ஏண்டா வளமை 2016ஆம் ஆண்டுல இருந்து நடைமுறையில காணப்படுகின்ற சிலபஸ் தான் இது. 2016 பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, 16 தொடக்கம். சரியா? கஷ்டம்.
ரைட். 2016 தொடக்கம் இதுவரைக்கும் நடந்த 9 ஆண்டு வினா பத்திரங்கள்லையும் இதுக்குள்ளால இருந்து ஆரம்ப வினா வந்துதான் இது வரத்தான் போகுது. அது ஒப்போ A3X இருக்கிறது யார்ட நம்பரோ தெரியாது. நான் எத்தனையோ தடவை மியூட் பண்றேன். நீங்க ஏன் தான் அன்மியூட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஒப்போ ரைட், ஓகே, சரியா, ரைட். அப்ப இது கட்டாயமாக நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். எல்லாத்தையும் அல்ல, இந்த 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 விளக்கம் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் வாசிச்சு கொண்ட போதுமானது. விலகிக்கொள்ளணும் அல் ஃபஹ்ர் என்றால் என்ன, ரைட், அது தட்புகச்ச கவிதைகள் என்று மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும். அப்படி நீங்க ஒரு 10-11 மட்டும் இருக்குது, அதை நீங்க பாடமாக்கி கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் சரிங்கோ. ஏண்ட டீச்சர் நீங்க பேசக்குள்ள ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேச இல்லைமா? நான் சொல்றேன். ரைட். சார் ஓ எங்களுக்கு செவ்வாய்க்கிழமையா சார் டைம்? ஓ இன்ஷா அல்லாஹ். ஓகே தேங்க்ஸ். ரைட். இப்படி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். ரைட். அல் ஹமாசா வீர கவிதைகள், அந்த பந்தி அமைப்பில் இருந்ததை கொஞ்சம் சுருக்கமாக எழுதிக்கிறேன், சரியா. அல் ஃபஹ்ர் தட்புணர்ச்சி கவிதைகள், அர் ரசா இரங்கற்பா, அல் மதஹ் புகழ்பா, அப்படி இருக்குது. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நான் நினைக்கிறேன் இப்போ நான் அவனோட குரூப்ல இதை போட்டா நீங்க இதை பிரிண்ட் அவுட் பண்ணி அவனோட ஸ்டடி ரூம்ல ஒட்டி கொள்ளலாம். அப்ப நீங்க அடிக்கடி பார்க்குற சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு அது மறக்காது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டேமுக்கும் நீங்க அதை படிக்கணும். விளங்கி நான் சொல்றது, ஒவ்வொரு டேமுக்கும் படிக்கணும், ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் டேம் நடக்கலைக்கும் நடக்கிறதா இருந்தா அதற்கும் படிக்கணும், செகண்ட் டேமுக்கும் படிக்கணும், தேர்ட் டேமுக்கும் படிக்கணும், பாடமாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இது மிக முக்கியமான ஒன்று, ரைட். அப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அல் ஃபஹ்ர் என்ற கருத்து தட்புகச்சு கவிதைகள். என்ன கருத்து? அல் ஃபஹ்ர் என்றா தட்புகச்சு கவிதை, தன்னைத்தானே புகழ்ந்து பாடுற, சரியா, தன்னைத்தானே புகழ்ந்து பாடுறது. அப்ப தன்னைத்தானே என்றா யாரு பாடுறது? கவிஞர் பாடுவாரு, கவிஞர். அப்ப கவிஞர் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அல்லது தன்னுடைய கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகளை அவர் என்ன செய்வாரு? புகழ்ந்து பாடுவார். அதுதான் தட்புகச்சு கவிதை, தன்னைத்தானே புகழ்ந்து பாடுதல். அப்ப அவங்களுக்கு தெரியும், ஜாகிலியா கால மக்கள், ஜாகிலியா காலம் என்றாலும் அறியாமை காலம் என்று சொல்ற. அறியாமை என்று சொன்னாலும் கூட அக்கால மக்களிடம் சில நல்ல பண்புகள் காணப்பட்டிருக்குது. என்ன பண்புகள்? வீரம், அதே போன்று கொடை என்றா வழங்குறது, வாரி வழங்குறது. நாணயம், நம்பிக்கையாக நடந்து கொள்றது. அதே போல குலப்பெருமை, அயலவர்களை பாதுகாத்தல், விருந்தினர்களை கௌரவிக்கிறது, அபயம் அளிக்கிறது, ஆபத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அபயம் அளிக்கிறது, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது போன்ற பல நல்ல பண்புகள் காணப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பண்புகள்ல, இந்த செயற்பாடுகள்ல தான் அல்லது தனது கோத்திரம் சிறந்து விளங்கினாங்க, சரியா என்று சொல்லி கவிஞர் என்ன செய்வாரு? கவிதைகளை பாடுவார். அவ்வாறான கவிதைகளைத்தான் நாங்க தட்புகச்சு கவிதைகள் என்ற கருத்துப்பட வரக்கூடிய அல் ஃபஹ்ர் என்று சொல்லுவோம். அப்ப அல் ஃபஹ்ர் என்றால் என்ன? தட்புகச்சு கவிதைகள் என்பது தான் கருத்து. ஓகே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது அல் ஹமாசா. அல் ஹமாசா கருத்து என்ன? வீர கவிதைகள். ரைட். அல் ஹமாசா கருத்து வீர கவிதைகள்.
வீர கவிதைகள் என்றா நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான 3 கருப்பொருள்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னென்ன சொல்லுங்க பார்க்க. குலப்பெருமை பெண்கள். போர், குலப்பெருமை, குலப்பெருமை ஓகே, போர், குலப்பெருமை, பெண்கள். அப்ப நான் மேல பார்த்த என்ன, அல் ஃபஹர் தட்புவச்சு கவிதை. அப்ப அந்த குலப்பெருமை இருந்ததன் காரணத்தினால்தான் அல் ஃபஹர் என்று அழைக்கப்படக்கூடிய தட்புவச்சு கவிதைகள் தோற்றம் பெற்றன. அல் ஹமாசா வீர கவிதைகள். வீர கவிதைகள் ஏன் தோற்றம் பெற்றன என்று பார்த்தா, அவங்களோட வாழ்க்கையில போர் என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே அந்த கோத்திரங்கள் அவங்க கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன, அதுல அவங்க என்னென்ன போர்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பது சம்பந்தமாக மட்டும் பாடிய பாடல்கள் அல் ஹமாசாக்குள்ள வரும். இல்லைங்களா? இப்ப அல் ஃபஹ்ரண்டா அதுக்குள்ள வீரமும் வருது. ஆனா அல் ஹமாசா என்பது வெறுமனே வீர கவிதைகள் மாத்திரம்தான். அதாவது போரும் போரில் கலந்து கொள்றதும் அந்த போர்ல பெற்று கொண்ட வெற்றிகளும் அது குறித்து மட்டும் பாடிய பாடல்கள் தான் இதுக்குள்ள வாரது, ஹமாசாக்குள்ள வார. அந்த அடிப்படையில வீர கவிதைகள், இந்த அல் ஹமாசா என்ற அந்த வீர கவிதைகள் தட்புவச்சு கவிதைகளுக்குள்ள உள்ளடக்கப்பட்டாலும் கூட எல்லா தட்புவச்சு கவிதைகளும் வீர கவிதைகள் அல்ல. அது தெளிவா விளங்குறதானே? வீர கவிதைகளை கொண்டு போய் நாங்க தட்புவச்சு கவிதைக்குள்ள வச்சாலும், இதை கொண்டு போய் இதுக்குள்ள கொண்டு போய் வச்சாலும் எல்லா தட்புவச்சு கவிதைகளும் வீர கவிதைகளான்னு கேட்டா இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா வீரம் மட்டும்தான் ஒரு நல்ல அம்சமாக இதுக்குள்ள வருது. மற்றபடி இந்த கொடை, நாணயம், குலப்பெருமை, அயலவர்களை பாதுகாக்கிற, விருந்தினர்களை கௌரவிக்கிற இந்த எல்லா விஷயங்களும் எதுல போற, தட்புவச்சு கவிதைகள்ல தான் போறது. சொல்ற விளங்குறா? அப்ப அல் ஹமாசா என்பது என்ன? வீர கவிதைகள். வீர கவிதைகள் என்பது அரபு கோத்திரங்கள் தாம் கலந்து கொண்ட போர்கள் பற்றியும் அதுல பெற்றுக்கொண்ட வெற்றிகள் பற்றியும் பாடிய பாடல்கள் தான் அல் ஹமாசா என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? அடுத்தது அர்ரசா. அர்ரசா என்றா இரங்கற்பா. சரியா? அர்ரசான கருத்து என்ன? இரங்கற்பா. இப்ப நீங்க இதை அரபில தான் எழுதணுமாண்டில்ல, தமிழ் எழுதான் மேலும். சரியா? இப்ப உதாரணமாக இப்படி இப்படி எழுதுறது எப்படி, அல் ரசாஉ அன்னு எழுதுனா சரி, அவ்வளவுதான். சரி, கேட்டு வந்தாலா? ரைட். ரசான்னா இரங்கற்பா. இரங்கற்பாண்டா அவளுக்கு தெரிந்தானே. இப்ப ஒருத்தர் இறந்து போனால், யாராவது ஒருத்தர் மௌத்தாகினா, இறந்து போனா அவருடைய இழப்பிற்காக பாடுற பாடல்கள். அது எங்கட சமூகத்துல இல்ல, முஸ்லிம் சமூகத்துல இல்ல, ஆனா குறிப்பாக இந்து சமூகத்துல அதை நிறைய காணலாம். விளங்கினா? அவங்க அந்த இறந்து போனவரை சுற்றி இருந்து என்ன செய்வாங்க, நிறைய ஏதாவது சொல்லி பாடுவாங்க. ரைட். அப்ப என்னது சொல்றாங்க அண்டா, அவர் உயிரோடு இருக்கின்ற நேரம் அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் சொல்லி பாடுவாங்க. ரைட். அத இரங்கற்பான்னு சொல்றது. ரைட். அப்ப ஜாகிலியா காலத்துல இப்ப திருப்ப தொடர்பு படுத்தி பாருங்க, போர் அடிக்கடி நடந்திருக்குது இல்லையா? யுத்தம் அடிக்கடி நடந்திருக்குது. ரைட். அப்ப அடிக்கடி ஒவ்வொரு போர்லையும் ஒவ்வொரு யுத்தத்திலையும் போர் வீரர்கள், கோத்திர வீரர்கள் இறந்து போவாங்க. அப்ப எனவே இந்த ரசா என்பது ஜாகிலியா கால இலக்கியத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டிருக்குது. விளங்கினா? ஏன்னா அடிக்கடி போர் வீரன் இறந்து போறதால அடிக்கடி பாடக்கூடிய ஒரு விஷயமாக அர்ரசா காணப்பட்டிருக்குது. அப்ப கோத்திர வீரன் ஒருவன் இறந்தால் அவனது இழப்பிற்காக அவன் வாழுகின்ற நேரம் அவரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், கொடை, வீரம் போன்ற நல்ல குணங்களை கூறி பாடும் பாடல்கள் தான் அர்ரசா என்று அழைக்கப்படும். இப்ப ஜாகிலியா காலத்துல அடிக்கடி யுத்தங்கள் நடந்த காரணத்தினால அதிகமான கோத்திர வீரர்கள் இறந்து போனாங்க. எனவே அந்த மக்களிடம் இந்த இரங்கற்பா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டிருக்குது. அப்ப அல் ஃபஹ்ரண்டா தட்புகச்சு கவிதைகள், அல் ஹமாசாண்டா வீர கவிதைகள், அர் ரசாண்டா இரங்கற்பாக்கள் என்று சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது என்னண்டா அல் மதஹ். அல் மதஹண்டா கருத்து என்ன? புகழ்பாக்கள். அல் மதஹண்டா புகழ்பா. சரியா? ரைட். அல் மதஹண்டா கருத்து புகழ்பா. இப்ப புகழ்பாண்டா ரைட், இன்னொரு நபரிடம், இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடுறதுதான் என்ன?
அல் மதஹ். அல் மதஹண்டா என்ன? இன்னொரு கோத்திரம். இப்ப தன்னைத்தான் அல்லது தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை புகழ்ந்து பாடினா அது அல் ஃபஹர், தற்புகழ்ச்சிப்பா. அல் மதஹண்டா என்ன? புகழ்பா. அதாவது இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தாரை புகழ்ந்து பாடிய பாடல்கள், அவர்களிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடிய பாடல்கள் தான் அல் மதஹ் என்று அழைக்கப்படும். அப்ப என்ன உதாரணமா? வீரமாக இருக்கலாம், கொடை, நேர்மை, மேல பார்த்தோம் நாணயம், அயலவர்களை பாதுகாக்கிற, விருந்தினர்களை கௌரவிக்கிற, தேவையுடையவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற நல்ல விடயங்கள்ல இன்னொரு நபரோ இன்னொரு கோத்திரத்தாரோ அதுல நல்லா இருக்கிறாங்க என்று புகழ்ந்து பாடுறது. ரைட். இந்த புகழ் வந்து ரெண்டு நோக்கங்களுக்காக பாடப்பட்டிருக்குதான். ஒன்று, உண்மையாகவே புகழ்ந்து பாடுறது, இன்னொருத்தரிடம் காணப்படக்கூடிய நல்ல விடயங்களை உண்மையாகவே புகழ்ந்து பாடுறது. ரெண்டாவது என்ன? மற்றவர்களிடமிருந்து ஏதாவது அன்பளிப்புகளை, பண பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி புகழ்ந்து பாடுறது. அந்த ரெண்டு விதமாக பாடப்பட்டிருக்கிறார். அப்ப அல் மதஹன்ன கருத்தன்னா புகழ் பாண்டு வரும். அப்ப பஹ்ரண்டா தற்புகழ்ச்சி கவிதை, தன்னைத்தான் அல்லது தான் தன்னுடைய கோத்திரத்தை என்று வரும். அல் மதஹ் என்பது என்ன? புகழ்பா. சரியா? மதஹ் என்பது என்ன? புகழ்பா. ரைட். அடுத்தது கீழே பாருங்க, அல் ஹிஜா இருக்குது. அல் ஹிஜாண்டா வசைப்பா. வசைப்பாக்கலண்டா என்ன? இன்னொருத்தரை ஏசுறது. விளங்கினா? இன்னொருத்தரை ஏசுறத நாங்க சொல்றது வசைப்பாக்கல் என்று சொல்றோம். ஏசுற, திட்டுறது. ஏசுறண்டா பேசுறன்னு சொல்லுவாங்க. ஏசுறண்டா என்ன? பேசுற, இன்னொருத்தர பேசுறது. ரைட். திட்டுறது. ரைட். அப்ப எவ்வளவு விளங்குற என்ன? ஒரு கவிஞர் என்ன செய்வாருண்டா, இன்னொரு நபரை அல்லது இன்னொரு கோத்திரத்தாரின் மீதுள்ள தன்னுடைய வெறுப்ப, கோபத்தை என்ன செய்யற? கவிதைகளுக்கூடாக வெளிப்படுத்துவாரு. விளங்கினா? இன்னொரு நபரின் மீது அல்லது இன்னொரு கோத்திரத்தாரின் மீதுள்ள தன்னுடைய வெறுப்ப, கோபத்தை என்ன செய்வாரு? கவிதைகளுக்கூடாக வெளிப்படுத்துவாரு. இவ்வாறான கவிதைகளைத்தான் நாங்க வசைப்பாக்கள் என்று சொல்றோம். உலக நீங்க விளங்கி கொள்ளுங்க, பா என்றாலும் கவிதை என்றாலும் ரெண்டும் ஒன்றுதான். பா என்றாலும் கவிதை என்றாலும் செய்யுள் என்றாலும் எல்லாமே ஒன்றுதான். ஓகே. அப்ப வசைப்பாக்கள் என்றா வசை கவிதைகள் என்ற கருத்துல தான் வரும். ரைட். அப்ப வசைப்பாக்கள் என்பது புகழ்பாவுக்கு எதிரானது இல்லையா? இப்ப அல் மதஹண்டா புகழ்பா. அப்ப புகழ்றண்டா நல்ல பண்புகளை புகழ்றது. அதே மாதிரி வசைப்பாண்டா ஏசுறது, திட்டுறது. அப்ப அல் மதஹுக்கு எதிரான என்ன? அல் ஹிஜா என்று அழைக்கப்படும். ஓகேயா? ரைட். அந்த வசைப்பாக்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அல் ஹிஜா உல் ஃபர்தி, இரண்டாவது அல் ஹிஜா உல் கபலி. ஓகே. அல் ஃபர்தி என்றா தனிப்பட்ட ரீதியாக ஒத்தரை ஏசி பாடுறது தான் அல் ஹிஜா உல் ஃபர்தி என்று சொல்றது. சரியா? இப்போ ஒரு மனிதர் ரைட் ஒரு கவிஞரை எதிர்த்து ஏதாவது செஞ்சா அல்லது ஒரு கவிஞருக்கு துன்புறுத்தல்களை ஏற்படுத்தினா அவர் என்ன செய்வாரு? கவிதைகளுக்கூடாக இந்த மனிதர் மீதுள்ள தன்னுடைய வெறுப்ப, கோபத்தை காட்டுவார். ரைட். அவரிடம் காணப்படக்கூடிய எல்லா நல்ல பண்புகளையும் நீக்கிவிட்டு அவரிடம் இல்லாத மோசமான பண்புகள் எல்லாம் அவரிடம் இருப்பதாக சொல்லி கவிதை பாடுவார். அதை நாங்கள் அல் ஹிஜாவுல் ஃபர்தி என்று சொல்றோம். அல் ஹிஜாவுல் கபலி என்ற கருத்து என்ன? கபீலான கோத்திரம் தானே. அப்ப கபலி என்ற கருத்து இன்னொரு கோத்திரத்தின் மீதுள்ள தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முகமாக அவர் பாடக்கூடிய அந்த கவிதைகளைத்தான் நாங்க அல் ஹிஜாவுல் கபலி என்று சொல்வோம். ரைட். அப்ப அல் ஹிஜா அண்டான கருத்து வசைப்பா. அப்ப மேல பார்த்தோம் அல் மதஹண்டா புகழ்பா, அல் ஹிஜா அண்டா வசைப்பா. சரி. அப்ப நாங்க 5 பார்த்துட்டோம். ஏன்னா ஒன்று அல் ஃபஹுர் தட்புகச்ச கவிதைகள், அல் ஹமாசா வீர கவிதைகள், அர் ரசா இரங்கற்பா. ரைட். அதே போல அல் மதஹ் புகழ்பா, அல் ஹிஜா அண்ணா கருத்து வசைப்பா. ரைட். அதோட சேர்த்து அடுத்த வாரம் என்னண்டா அல் கசல். அல் கசல் என்றா காதற்பாக்கள். சரியா? காதற்பாக்கள் என்று நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அந்த மக்களுடைய வாழ்க்கையில முக்கியமான 3 கருப்பொருள்கள். ஒன்றென்ன? போர். அடுத்தது என்ன? குலப்பெருமை. அடுத்தது பெண்கள். ஓகேயா? பெண்கள். அப்ப பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்பதை ஒரு பக்கமாக நாங்க பார்த்தோம். இன்னொரு பக்கத்துல இஸ்லாம் இல்லாத காலம் தானே ஜாஹிலியா காலம். எனவே பெண்கள் பற்றிய வர்ணனைகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் கொண்டு வரும். விளங்கினா? ரைட். அப்ப காதலர்கள் சரியா தங்களோட மன உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடிய பாடல்கள் காதற்பாக்கள் எனப்படும். அதாவது அல் கசல் என்று அழைக்கப்படும்.
இந்த கவிதைகள் இனிமையான சொற்கள்ல காணப்பட்டிருக்கும், தெளிவான வார்த்தை பிரயோகங்கள்ல காணப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பெண்ணுடைய அழகை வர்ணித்து பாடிய பாடல்கள் காதற்பாக்கள், அதாவது அல் கசல் என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப நாங்க மொத்தமா இதுவரைக்கும் ஆறு பார்த்தோம்னா, அல் பஹ்ரண்டா தட்புகச்ச கவிதைகள், அல் ஹமாசா என்றா கருத்து வீர கவிதைகள், அல் ரசா அண்டா இரங்கற்பா, அல் மதஹ் அண்டா புகழ்பா, ரைட், அல் ஹிஜா அண்டா வசைப்பா, அல் கசல் அண்டா காதற்பா. கடைசியா ஒன்றிக்குது அல் வசுப். அல் வஸ்ப் என்ற கருத்து வர்ணனை பார்க்க. அரபு மொழி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. வசஃப என்ற கருத்து என்ன? வர்ணித்தான். வசஃப என்ற கருத்து வர்ணித்தான். அரபு மொழியில அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அல் வசுப் என்றா வர்ணிச்சு பாடுற பாடல்கள், வர்ணிச்சு வர்ணனை பாக்கல்னு சொல்ற. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் அவங்களோட சூழல்ல என்னவெல்லாம் காணப்பட்டுச்சோ அதெல்லாத்தையும் வர்ணிச்சு பாடுறது. வானத்தை பார்ப்பாங்க, வானத்தை பத்தி ஒரு கவிதையை பாடுவாங்க. நட்சத்திரங்கள், இரவு வானில் தெளிவாக காணக்கூடிய நட்சத்திரங்களை பார்ப்பாங்க, கவிதை பாடுவாங்க. எப்போதாவது பெய்கின்ற மழையை பத்தி ஒரு கவிதை பாடுவாங்க. காற்று, மேகம், மிருகங்கள், பறவைகள், குதிரை, ஒட்டகம், போர் கருவிகள், பாலைவனத்தில் உள்ள பசுஞ்சோலைகள், பாலைவன மணல், பாலைவனத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள், தாவரங்களுடைய தண்டுகள், அதில் காணப்படக்கூடிய இலைகள், வேர்கள் என்று அவர்களுக்கு கண்ணில் பட்டதை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? வர்ணித்து பாடுவார்கள். ஏதோ ஒன்றோட ஒப்பிட்டு பாடுவாங்க. ரைட். எனவே அந்த அல் வசுப் என்பது வர்ணனை பாக்களாக கொள்ளப்படுகின்றன. ரைட். அப்ப இதுவரைக்கும் நாங்க 7 பார்த்தோம். ஒன்றென்ன? அல் பஹ்ர் தட்புகச்சு கவிதைகள், அல் ஹமாசா வீர கவிதைகள், அர் ரசா இரங்கற்பாக்கள், அல் மதஹ் புகழ்பாக்கள், அல் கசல் காதற்பாக்கள், அல் ஹிஜா வசைப்பாக்கள், அடுத்தது அல் வஸ்பண்டா கருத்து வர்ணனை பாக்கள். சரியா? ஓகே. இதெல்லாம் எங்களை சொல்லலாம் சைக்கிள் வடிவிலானவை என்று சொல்லுவோம். மேலும் சைக்கிள் வடிவிலானவை. ரைட். இதெல்லாம் பாண்டு வாரதெல்லாம் சைக்கிள் வடிவிலானவை, அதாவது கவிதை வடிவிலானவை. இது கங்கால வரக்கூடியது என்னண்டா உரைநடை வடிவிலானவை என்று சொல்லலாம். சரியா? அதன் 3 தான் இருக்குது. அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா. அல் ஹிக்மாண்டா கருத்து ஞான உரைகள். நீங்க அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமா? அல் ஹிக்மாண்டா ஞான உரைகள், அவ்வளவுதான். ரைட். அதாவது உண்மையை, சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற ஞான கருத்துகள் அல் ஹிக்மா என்று அழைக்கப்பட்டன. இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஹிக்மா என்ற சொல்லுக்கு ஒரு கருத்து ஒன்று படிப்பீங்க. நீங்க நம்ம அதை படிக்கல, அது வேற இது வேற. ரைட். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஹிக்மா என்ற சொல்ல பயன்படுத்துற அந்த இடத்துல வர ஹிக்மா என்ற கருத்து வேற, இங்க நாங்க படிக்கிற ஹிக்மான சொல்லுடைய கருத்து வேற. அப்ப ஹிக்மாண்டா ஞான உரைகள். ஹிக்மான பேரு மிக்குதுன்னா ஞானம். ரைட். ஹிக்மா. ரைட். அல் அம்சால்னா கருத்து பழமொழிகள். அது உங்களுக்கு தெரியும். பழமொழிகள் தெரியும் தானே? அரபு மொழியில நாங்க பழமொழிகளுக்கு அல் அம்சால் என்று சொல்றோம். ரைட். அப்ப அது பழமொழிகள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்பதைத்தான் கீழே தந்திக்கிற. எப்படி என்றால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லது ஒரு நிகழ்வு ஒன்றில் கூறப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் ஒன்று அந்த நிகழ்வை ஒத்த நிகழ்வுகள் நடக்கின்ற போது, பிற்பட்ட காலங்கள்ல ஏற்கனவே நடந்த அந்த நிகழ்வை, அந்த சந்தர்ப்பத்தை ஒத்த நிகழ்வு சந்தர்ப்பம் ஒன்று இடம்பெறுகின்ற போது அதே வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்ற போது அது பழமொழிகள் என்று அழைக்கப்படும். இப்போ உதாரணமாக சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை என்ன நாடாது, அப்படியா? ரைட். சிறு துளி பெருவெல்லமா? ரைட். இவ்வாறு தமிழ் மொழியில காணப்படக்கூடிய பல பழமொழிகள் இருக்கிறதானே? ரைட். இவ்வாறான பழமொழிகள் எப்போதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஒருவரால் கூறப்பட்டிருக்கும். ரைட். அதே மாதிரியான நிகழ்வுகள் பிற்பட்ட காலங்கள்ல தொடர்ந்து நடக்கின்ற போது ரைட் அந்த வார்த்தை பிரயோகம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அது ஒரு பழமொழியாக மாறும். ரைட். அதான் பழமொழின்னு சொல்றது. அப்ப அந்த பழமொழிகளுக்கு அரபு மொழியில எப்படி சொல்றேன்னு சொன்னா அல் அம்சால்னு சொல்றேன். அல் அம்சால் என்றால் பழமொழிகள். ரைட். அல் ஹிதாபா என்ற கருத்து உரைகள். ரைட். அல் ஹிதாபான கருத்து என்ன? உரைகள். ஸ்பீச்சஸ் என்று சொல்லுவோம், உரைகள் ஆங்கிலத்துல. ரைட். அப்ப இந்த ஹிதாபா என்பது
அரேபியர்களிடத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்ட இந்த பல்வேறு விடயங்களுக்காக இந்த உரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று யுத்தம் ஒன்றுக்கு தயார்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஹிதாபா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக வேண்டி இந்த ஹிதாபா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு திருமண பேச்சுவார்த்தையின் போது அல்லது திருமணம் இடம்பெறுகின்ற போது இந்த ஹிதாபா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விளங்கினா? எப்படியோ இந்த ஹிதாபா என்பது அரேபிகளிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இந்த மூன்றும் அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா, இந்த மூன்றும் என்ன சொல்றது, உரைநடை வடிவிலானவை என்று சொல்வோம். இப்ப ஏற்கனவே நாங்க பார்த்தது ஷைக்குல் வடிவிலானவை, இந்த மூன்றையும் உரைநடை வடிவிலானவை என்று சொல்வோம். சரியா? ரைட். அடுத்தது அல் ஹம்ரியா என்ற சொல்லொன்று மீக்குது. உங்களோட புக்ல இருக்கிறோ தெரியாது, அப்படி இல்லாட்டி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா அல் ஹம்ரியா, அல் ஹம்ரியா, அல் ஹம்ரியா. சரியா? ஹம்ரெண்டா அரபு மொழியில ஹம்ரு என்றா கருத்து மது. ஹம்ரெண்டா கருத்து மது, மதுக்கு சொல்றது ஹம். இப்ப ஜாகிலியா கால மக்கள் மது பிரியர்களாக இருந்திருக்கிறாங்க, மதுவுக்கு அடிமையானவர்களாக இருந்திருக்கிறாங்க. மது இல்லாம நான் இல்லை என்ற அடிப்படையில் அவங்களோட வாழ்க்கை பேசிக்குது. அப்ப அந்த அடிப்படையில அந்த கவிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மது பற்றியும் கவிதைகளை பாடிக்கிறாங்க. மது, எனவே மது பாவனை குறித்து மது பற்றி பாடப்பட்ட கவிதைகள் அல் ஹம்ரியா என்று அழைக்கப்பட்டது. அப்ப எங்களுக்கு மதுப்பா என்று சொல்ல மேலும் விளங்கினா, மதுப்பா, மதுப்பான்றதை விட மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகள், போதை பொருள் தொடர்பாக பாடப்பட்ட கவிதைகள் என்று சொன்னாலும் சரி. ரைட், ஓகே. இது போதும். இதுக்கங்கால சில சின்ன விஷயங்களுக்கு நான் சந்தர்ப்பம் வார நேரம் சொல்லித்தாரேன். சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு மிக முக்கியமான பகுதி ஒன்றைத்தான் நாங்க படித்தோம். ஒன்று ஜாகிலியா கால அரபு இலக்கியம் படித்தோம். அடுத்தது ஜாகிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்களை நாங்க படித்தோம். சரியா? அப்ப கேள்விகள் இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உண்டான கேள்விகளை அனுப்பி வைக்கிறேன். இப்ப பாஸ் பேப்பரோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாகிலியா காலத்தை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் தான் மிக அதிகமாக வந்திருக்குது. உதாரணமா பாருங்களேன், இப்ப நான் சொன்னேன் 2019ஆம் ஆண்டே வந்திருக்குது அரபு இலக்கியம் என்றால் என்னென்று. அவருக்குள்ள கேள்விகளை பாருங்க. முஅல்லகாத் என்றால் என்ன? சபால் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கின்றது? முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. ஜாகிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2ஐ குறிப்பிடுக. ஜாகிலியா கால கவிஞர்களில் வீரகாவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேட பேரு என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. இப்பதே உங்களுக்கு விட எழுதியது போல இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க படிச்சத்தை வச்சு பார்க்குற நேரம் இப்பதே உங்களுக்கு விடை எழுத முடியும் போல இருக்கும். இப்போ நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யற அந்த வினாக்கள் தொகுப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். அப்ப நீங்க அடுத்த வகுப்புக்கு மதுபானம் அதை பத்தி என்ன சொன்னீங்க? அதை கொஞ்சம் அந்த கிரமியல்ல அல் ஹம்ரியா, இதை கொஞ்சம் பார்த்து எழுதி கொண்டா சரியா? அல் ஹம்ரியான்னு வரும். ரைட். சார் அது என்ன ஹம்ரியாவுக்கு இல்லை இன்னைக்கு அது தேவையில்ல மகள், அது இப்போதைக்கு தேவையில்ல. அல் மஸ்ரஹியா அது இப்போதைக்கு தேவையில்ல. சரியா? சரி, ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் எங்கட அடுத்த வகுப்பு நடக்கிற நேரம் கட்டாயம் வாங்க. நாங்க சூறாக்கள் படிக்கிறதுக்கிற, ஹதீஸ்களை படிக்கிறதுக்கிற, அதே போன்ற கவிதைகள் உரைநடைகள் எல்லாம் படிக்கிறதுக்கிற. எனவே தயவு செஞ்சு வாங்க. இதுவரைக்கும் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க நீங்க தெளிவாக ரைட் உங்களோட பெயரை நீங்க என்ன செய்யணும்? சரிங்கோ, ரைட். ஒன்று உங்களோட பேர், ரைட். அடுத்தது உங்களோட கிரேட் என்ன? சம்டைம் கிரேட் 11 இருக்கலாம், 10 இருக்கலாம், விளங்குனா? அதே போல ஒரு ஸ்கூல் என்ன? ஸ்கூல் ஓ மദ്രസ,
ரைட். ரெண்டு மிக்கிறதானே ஸ்கூலோ மദ്രസா. ரைட். அதே போல உங்களோட ஊர், இந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்பணும். எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பலாது. நீங்கள் இந்த லிங்க், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லப்பட்ட இந்த பேர், உங்களோட தரம், உங்களோட ஸ்கூல் அல்லது மദ്രസோட பேர், உங்களோட ஊர், இதை நீங்கள் அனுப்பணும் இந்த நம்பருக்கு. ரைட். நம்பரை சரியா? இந்த நம்பர் நம்புறீங்க? உங்க நம்பர் ம். 317 சரியா? நோட் 77 அப்புறம் 317 அந்த நம்பருக்கு அனுப்ப மேலும். அப்படி இல்லாட்டி நீங்க எந்த நம்பர் மிக்குது அந்த நம்பருக்கு அனுப்ப மேலும். சரியா? 379991 அந்த நம்பருக்கு அனுப்ப மேலும். சொல்லுங்க. மேல தந்திக்கிற நம்பர்ல ஒரு நம்பர் கூட. நானும் பார்த்தேன். சரியா? இப்ப சரியா? 317 லேசான நம்பர் ஒன்றுதான். நோட் 773707090 சரியா? சரி. வேற ஏதாவது கேட்கறதுக்கு ரெண்டா கேட்கலாம். பாடம் விளங்கினா எல்லாருக்கும் லேசா விளங்கினா? சொல்லுங்க. மதுபானம் அது கொஞ்சம் அல் ஹம்ரியாண்டா மகள் மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகள். அல் ஹம்ரியாண்டா இந்த இருக்குது, இந்த சொல்ல அரபு சொல் இதான். சரியா? அல் ஹம்ரியா. ரைட். நீங்க தமிழ் எழுதி கொள்ள மேலும். அல் ஹம்ரியாண்டு மதுபானம் பற்றி பாடப்பட்ட கவிதைகள். ஓகே. ரைட். வேற ஏதாவது கேட்கறதுக்குறா? சார் ஓலர் பாஸ் பேப்பர்ஸ் குரூப்ல போடுங்க சார். இப்போதையா? இப்போதே வானமேனா? ரைட். கொஞ்சம் காலம் எடுக்கட்டும். பாஸ் பேப்பர் இன்ஸ்டால்லாம் நீங்க அடுத்து இப்போதான் நீங்க பார்க்கவும் வானம் பாஸ் பேப்பர்களை. ரைட். இன்ஷா அல்லாஹ் அது டைம் வந்த கூட போடுவோமே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லாட்டி நாங்கள் கிளாஸை முடித்து கொள்வோம். ரைட். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் வகுப்பு வரணும். உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் கட்டாயமாக குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த டீட்டெயிலை அனுப்ப சொல்லுங்க. ரைட். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஒன்றுக்கு அனுப்ப சொன்னால் சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. லீவாகலாம். அரபிக் பாடம் இன்ஷா அல்லாஹ் நடக்குமா? ரைட். அரபிக் லாங்குவேஜ் பாடம் தொடர்ந்து நடத்த கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கேட்டுக்கிறீங்க, நடக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். என்ன கேட்டீங்க மகள்? விளங்கல்ல. இல்ல சார், இந்த ரெக்கார்டிங் போட மாட்டீங்களா? ரெக்கார்டிங் யூடியூப்ல போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அரபிக் பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அரபிக் லாங்குவேஜ், அரபு மொழி பாடம், அரபு இலக்கியம் அல்ல, அரபு மொழி பாடம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நடக்கும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.